இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைச்சிட்டு உட்கார்ந்துருக்க? யார் மேல உள்ள கோவத்தை இப்படி காட்டுற? என்னல நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுல வேலைக்கு போறவ நான் ஒரு நாள் நிம்மதியா இருக்க கூடாதா? கோவப்படக்கூடாதா? ஏன் துறைக்கு கோபமே பற்றக்கூடாதுங்கிற? நீ கோவப்படலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா என்னத்துக்கு இப்படி பாத்திரத்தை போட்டு உடைக்கிறேன்னு கேட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே வீட்டில் இருக்க, சந்தோஷமா இருக்கலாம்ல? நானும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். எங்க என்னை இருக்க விடுறாங்க? ஆள் அழுக்கு போட்டு படுத்தி எடுத்தா ஆத்திரம் தான் வரும். இப்போ யார் உன்னைய படுத்தி எடுத்தா? நான் தான் தொந்தரவே பண்ணாம நான் பேசாம தானே உட்காந்துருக்கேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை யார் என்ன சொல்லிட்டா? எல்லாம் உங்க அப்பா தான். நேற்று எவ்வளோ ஊர்ல இருந்து வந்தாலாமே மாமியாக்காரி. அவ பொண்ணை கெட்டியிருந்தா நான் நல்ல சந்தோஷமா இருந்திருப்பேன். பொண்ணை கெட்டினதான் இந்த பாடுபடுறாங்கிறாரு. எவ்வளோ குசும்பு இருக்கு அவருக்கு. அச்சோ, நான் அதை உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. உனக்கு அப்படி தெரிஞ்சிச்சு? நீ சொல்லல, அதான் ராத்திரி போல அம்மையும் மௌனம் உட்காந்து மணி கணக்கா பேசிட்டு இருந்தாக்கல, என் காதுல விழாமலா இருந்திருக்கும். இப்ப என்னத்த பேசிவிட்டேன்? 4 வார்த்தை என் மவன்கிட்ட வந்தவளை பத்தி சொல்லிட்டேன். அது பொறுக்கலையாக்கும் உனக்கு? உடனே என் பேரங்கிட்ட வந்து எல்லாத்தையும் எழுதணுமாக்கும். ஐயையோ, ஒரு நாள் இந்த அம்மா வீட்டில் இருக்கு, ஏதாவது நாக்குக்கு ருசியா செஞ்சு தரும். நல்லா திங்களான்னு பார்த்தோமே, ஒரு 2 பேரும் சேர்ந்து வடக்கு ரூமும் தெண்டு ரூமும் சேர்ந்த மாதிரி இப்படி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாவுல. இப்போதுக்கு ஓயாதே. நான் கல்யாணம் முடிஞ்சு வந்து 9 வருஷம் முடிஞ்சு 10வது வருஷம் ஆரம்பிக்க போகுது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இந்த 10 வருஷத்துலயும் அப்போ உங்க மனசுல இந்த நினைப்பு தானே ஓடிக்கிட்டு இருக்கு. என்னைக்காவது நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேனா? என்ன மருமக மாதிரி நீங்க நடத்துறீங்க. ஆனாலும் என்னைக்காவது நான் உங்களை மாமியார நினைச்சிருப்பேனா? என் அம்மா மாதிரி தானே பாத்துக்கிறேன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தணும்னே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாள் பூரா வேலை பார்த்துட்டு சாயங்காலமா வரேன், வந்து வீட்டு வேலையை பாக்குறேன். உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? இப்ப போய் எவ்வளோ ஒருத்தி வீட்டுக்கு பொண்ணா வந்திருந்தா என் குடும்பம் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு அவர்கிட்ட தூண்டி விட்டு அவர் என்னன்னா ராத்திரி பூரா என்னை சீண்டிக்கிட்டே உட்காந்துருக்காரு. குழந்தை புத்தி மாடவே செய்யாத போல. சும்மா கடனை ராத்திரி பூரா சொல்லியிருக்கேன். திரும்பவும் போய் அப்பாட்ட உட்காந்து அந்த கிழவி வந்ததை எல்லாம் எழுதியிருக்கு. இந்த கிழவி புத்தி ஏன்டா இப்படி இருக்கோ தெரியல. நல்ல நாள் அதுமா வீட்டில் ஒரு நாள் நிம்மதியா இருக்க விட்டா சண்டையை இழுத்துருத. இப்ப என்னத்த நான் சொல்லிவிட்டேன்னு இந்த குதிக்கிற? ஏதாவது விளையாட்டுக்கு 2 வார்த்தை பேசியிருப்பான், உடனே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பியோ? அவளை கெட்டி இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லியிருப்பான். இப்ப அதுல என்ன தப்பு? உன்னை ஏதாவது குறைய சொன்னா? அப்படி ஒன்றும் நான் சொல்லலையே. வந்தவளை 4 வார்த்தை தூக்கி பேசி இருந்திருப்பேன். என்னதான் இருந்தாலும் அவ என் மைனிக்காரி. அவ பொண்ணை எடுத்திருந்தா சொந்தக்காரி இன்னும் வீட்டில் உட்காந்து என்ன கவனிச்சிருப்பான்னு சொல்லியிருப்பேன். அதை என் மவன் உன்கிட்ட பேசியிருப்பான். அதுக்கு வானத்துக்கும் பூமிக்கு இந்த குதிப்பியோ? இருக்கிற பாத்திரத்தெல்லாம் காலங்காத்தால போட்டு டொம்மு டொம்முன்னு உடைக்கிற. உங்களுக்கு இப்ப என்ன குறை இருந்துச்சுன்னு நான் செஞ்சது தப்புங்கிற கணக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்கியே? நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருந்தாதானே உங்களுக்கு அடுத்த நினைப்பு வரணும். என்னைய ஒரு நாளாவது பாராட்டி பேசியிருப்பீங்களா? இல்லையே. நான் உங்க பாராட்டெல்லாம் பெருசுப்படுத்தாம தானே என் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் என் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி இப்படி பேசிட்டு என்ன பேசுனேன் ஏது பேசுனேன்னு கேக்குறீங்க. உங்க மவன் இதான் சாக்குன்னு அவளை கெட்டியிருந்தா நான் இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பேன். நீ மாங்கன்னு வேலைக்கு போறதும் வர்றதும் என்னை என்னைக்காவது கண்டுக்கிறியான்னு கேக்குறாரு. அப்போ என் சம்பளம் மட்டும் உங்க எல்லாருக்கும் தேவை. என்ன அடிமை மாதிரி வச்சிருக்கியே. நானும் வீட்டுல இருந்தா எல்லா பொம்பளைய மாதிரி 4 சீரியலை பார்த்துட்டு நல்லா ஜாலியா உட்காந்துருப்பேன். சோத்த வரி ஆக்கிட்டு நல்லா காலை நீட்டி நினைச்ச நேரத்துக்கு படுத்து உறங்கிருப்பேன். நான் வேலைக்கு போறதுனால தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன். இனிமே வேணா நான் வேலைக்கு போல வீட்டிலே இருக்கிறேன், போதுமா? அட பேதியில ஓவா திடு திப்புன்னு கோவத்துல வேலைக்கு போல வீட்டுல இருக்கேன்னு சொல்லிவிட்டா. இவ வீட்டுல இருந்தா ஒரு சம்பளத்தை வச்சு எப்படி நிம்மதியா ஜாலியா இருக்க முடியும்? நினைச்ச நேரம் ஆன்லைனில் ஆர்டரை போட்டு சாப்பிட முடியுமா? இப்போ நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறோம். இவ வீட்டில் இருந்தா நம்மளை அதை திங்க இதை திங்கன்னு விடமாட்டாளே. சுகர் ஏறி போயிரும் அப்படி இப்படிம்பால. இது தேவையா உனக்கு? இப்போ பாரு அவகிட்ட எப்படி பேசி நடிக்கிறேன்னு. சாலி அம்மா சரியான ஆப்போசிச்சு. இப்போ வேலைக்கு போல வீட்டில் இருக்குன்னு சொன்ன உடனே இந்த கிழவி எப்படி சாக்காய முழிக்குது. ஐயோ, இவ வீட்டில் இருந்தானா நம்மளை ஒன்றும் திங்க விட மாட்டாளே. நமக்கு ஒன்றும்
இப்பவே போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வேலையை ராஜினாமா பண்றேன். இனி நான் வேலைக்கு போக போறதில்ல, வீட்டில தான் இருக்க போறேன். என்ன நீ ஆனா உன பொசுக்குன்னு கோவச்சுக்கிற? நான் தான் ஏதோ கிண்டலுக்கு சொல்ற மாதிரி அவன்கிட்ட தெரியாம பேசிவிட்டேன். என்னை மன்னிச்சிரு. அவன் அப்படி பேசினது அறிவு கெட்டத்தனமா உளறி இருக்கான். அவனை பிடிச்சி நான் சத்தம் போடுறேன். நீ எவ்வளவு மதிப்பு மரியாதையுமா வேலைக்கு போயிட்டு இருக்க? இந்த தெருவிலவே ஒன்னிய மாதிரி ஆள் உண்டான்னு சொல்லி எவ்வளோ பெருமையா பார்க்குறாவோ. நீ திடீர்னு வேலையை விட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இவளும் நம்மளை போல வீட்டில் உட்காருதேன்னு உட்காந்துக்கிட்டா பத்தியான்னு நினைப்பாங்க. யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? எனக்கு இந்த வீட்டை கவனிக்கிறது தான் வேலை. வேலையும் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். சூப்பர்மா, இனிமே நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், பேசாம வீட்லயே இரு. என் கூட ஜாலியா நீ வீட்டில் இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. என்னை ஸ்கூல்ல விட்டுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம், நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம், ஜாலியா இருக்கலாம். சரியா? வாய முடியல, அறிவு கெடுத்தனமா உளறிக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது கூறு இருக்கா? என்ன பேச்சு பேசுற? போய் உள்ள போய் படி. என்னம்மா, ஏமா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? வாழ அறிவு கட்டவனே, எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். தின்னுடு தடிமாடு மாதிரி இருக்கதான் லாய்க்கு. நீ கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? என் மருமவளை அப்படி இப்படின்னு பேசியிருக்க. என் மருமவ சொக்க தங்கம். எவ இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவளை மாதிரி வர முடியுமா? என் மருமவ எப்படி என்ன பாத்துக்கிறா தெரியுமா? நீ என்னன்னா எவ்வளோ ஒருத்திய அவ வீட்டுக்கு வந்திருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன், ஒன்னாலதான் நாசமா போனேன்னு சொல்லியிருக்கேன். உன்னை விளக்க மாத்த கொண்டு சாத்துறதுக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க வா. சுப்பப்பப்பா, கிளம்பி சொகச்சோட பிள்ளாடித்தான். எப்படி டயலாக்க போடுது? தனக்கு ஒரு பிரச்சனை அது எப்படி அப்படியே உள்டாவா பேசுது. பெரிய ஆளுதான் அந்த கிழவி. இதுல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் அவரை ஏசாதீங்க. நான் வேலையை விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதை யாரும் மாற்ற வேண்டாம். அப்படி தானம்மா, உன் முடிவு தான் சரி. ஏல அறிவு கட்டானே, அவளை தூண்டி விட்டுக்கிட்டு இருந்த சாத்தி விடுவேன் சாத்தி. இப்ப வீட்ல இருந்து என்னத்தை கிழிக்க போற? நீ வேலைக்கு போயிட்டு வந்தாதான் நிம்மதியா இருக்கு. வீட்டுல உட்காந்து என்னத்தை பண்ண போற? சும்மா கூறு கட்டுத்தனமா அவன் ஏதோ சொன்னாங்கிறதுக்காக இப்படி பேசாத. ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்கே இப்படி கோவிச்சுக்கிறியா? ஏண்டி இப்படி இருக்க? உங்களுக்கு வேலைக்கு போற பொண்டாட்டி மட்டும் வேணும், ஆனா அவளை குத்தி பேசணும், அப்படித்தானே? என்னால முடியாது. நான் வேலையை விட்டுட்டு வீட்டுல இருந்து உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன், போதுமா? சூப்பர்மா, நீ எடுத்த முடிவு தான் சூப்பர். என்ன சூப்பர், என்ன சூப்பர்? அறிவு கிடத்தனமா வளரிக்கிட்டு இருக்காத. ஏம்மா, அவன் சொன்னதெல்லாம் தப்புதான். அவனை உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். நீ தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்கோ. ஆமாட்டி, உன்னை வச்சுதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கு. நீ வேற வேலைக்கு போறதை நிப்பாட்டிட்டனா நான் என்ன பாடுபடுவேன்? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அவ மூஞ்ச கூட பார்க்க முடியாது. நீ என்னத்துக்கு முகம் தெரியாத ஒருத்திய வச்சுக்கிட்டு இந்த பேச்சு பேசுற? ராத்திரி இழிச்சு சொன்னீங்களே, அப்போ நல்லா இருந்துச்சுல? தெரியாம சொல்லிட்டேன். இந்த வாரம் ஃபுல்லா எல்லா வேலையும் உன் கூட சேர்ந்து நான் பார்க்கறேன். அதுதான் எனக்கு தண்டனை. நானே கொடுத்துக்கிறேன், போதுமா? சூப்பர்ப்பா, இந்த வாரம் ஃபுல்லா இல்ல, இந்த மாசம் ஃபுல்லா சாடின்னு சொல்லு. அட பாவி பே உள்ள, ஒன்னே ஒன்று பெத்தேன். அதுவும் எனக்கு எதிர ஆப்பு வைக்கிறதுக்கு நல்லா கிளம்பி இருக்கு. என்னல சொல்ற? இந்த மாசம் பூரா நீ தான் வேலை பார்க்கணும். நீ வேறயா? ஆமா, இந்த மாசம் பூரா என் கூட சேர்ந்து நீங்களும் வீட்டு வேலையை பாக்குறீங்க. சரி டி.